ஃபைனலா நம்ம ராவோட மெயின் ஈவென்ட் வந்துட்டுருக்கோம். ராவோட மெயின் ஈவென்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, செத்ரோலிஸ் பேக் ஸ்டேஜ்ல இன்டர்வியூ எடுக்குறாங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ட்ட பிளான் பி ஒண்ணு இருக்குன்ற மாரி சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் அந்தாண்ட போகும்போது ட்ரீம் மெக்கன்ட்ரி மொறச்சு போவாரு. ட்ரீம் மெக்கன்ட்ரிட்ட சொல்லுவாரு, நான் இன்னும் சாவல உயிரோட தான் இருக்கிறேன்ற மாரி ட்ரீம் மெக்கன்ட்ரிக்கு ஒரு எச்சரிக்கை குடுத்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் சோலோ சிக்காவுக்கும் செத்ரோலின்ஸ்க்கும் மேட்ச் ஆரம்பிக்கும். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சோலோ சிக்காவ போட்டு செத்ரோலின்ஸ் அடிக்க ஆரம்பிப்பார். செத்ரோலின்ஸ் அடிக்க ஆரம்பிச்சோனே அதுக்கப்புறம் கமெண்ட்ரி சேனல்ல உள்ள சேர்லாம் எடுத்து ஒவ்வொன்றா தூக்கி சோலோ சிக்கா மேல போடுவார். சோலோ சிக்காவ பயங்கரமா டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சோலோ சிக்கா வந்து இந்த சொமோன் ட்ராப்பை வந்து டேபிள்ல போட்டு உடச்சி விட்டுருவாரு. செத்ரோலின்ஸ்க்கு பயங்கரமா அடிபடும். அதுக்கப்புறம் இன்னொரு டேபிள் எடுத்துட்டு வருவாங்க. இன்னொரு டேபிள் எடுத்துட்டு உடனே பவர் பாம்பு போட்டு செத்ரோலின்ஸ் அந்த டேபிள உடைப்பாரு. செத்ரோலின்ஸ் வின் பண்ண போற நேரத்தில் ஜிம்மி வந்து அட்டாக் பண்ணுவார். ஜிம்மி அந்த அட்டாக் பண்ணோடனே ஜே வந்து ஜிம்மி அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராக் வந்து ஜிம்மியை ஹெல்ப் பண்ணி ஜேவை வந்து அடித்து ஓட விடுவார். ஓட விட்டோடனே அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் அட்டாக் பண்ண ராக் போகிறத பார்த்தோன்னே கோடி ரோட்ஸ் வந்து செத்ரோலின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக பிளான் பி சொன்னார்ல, அந்த இடத்துல வந்து கோடி ரோட்ஸ் யாரும் எதிர்பாராத விதமாக ராக்கை வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். ராக் அடிச்சு ஓட விட்டுட்டு ராக்குக்கு வந்து ராக் பாட்டம் வந்து கமெண்ட்ரி டேபிளில் போடலான்னு முயற்சி பண்ணுவார். தூக்குவார். நல்ல வேலை ராக் கமெண்ட்ரி டேபிளில் பாட்டம் போடுறதுக்கு முன்னாடியே அவரோட பார்ட்னரான ரோமன் ரிக்ஸ் வந்து காப்பாற்றி விட்டுருவாரு. காப்பாற்றி விட்டது இல்லாமல் ரோமன் ரிக்ஸ் வந்து கோடி ரோட்ஸ் அடிச்சு உள்ள தள்ளி கோடி ரோட்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஸ்பியர் போடுவார். ஸ்பியர் போட்ட உடனே இந்த பக்கம் வந்து ஏற்கனவே வந்து அடி வாங்கி கிடக்கிற செத்ரோலின்ஸ் கிடப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சு டாமினேட் பண்ணிட்டு இருக்குள்ள ராக்கு அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சப்ப ராக் என்ன பண்ணுவாரு, இவங்க ரெண்டு பேரும் ஸ்டாண்டிங் ஆள் ஆயிட்டாங்க. அதாவது ராக் ரோமனும் ஸ்டாண்டிங் ஆள் ஆயிட்டாங்க. அதனால இந்த செக்மெண்ட் இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா, ராக் வந்து தன்னோட இடுப்புல இருந்து ஒரு பெல்ட் எடுக்கிறார். அந்த பெல்ட்ல அமெரிக்கன் நைட்மேர்னு எழுதியிருக்கு. அதை வச்சு வந்து கோடி ரோட்ஸ்க்கு ஒரு அடி அடிக்கிறார். செத்ரோலின்ஸ்க்கு ஒரு அடி அடிக்கிறார். மாறி மாறி அடிக்கிறார். அதுக்கப்புறம் ரோமன்ட்ட கொடுத்து நீ நான் அடி அப்படின்னு சொல்லி அடிக்க வைக்கிறார். பெல்ட்டை கொடுத்து பலர்னு அடிக்க வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்க. ரோமன் ரிங்ஸ் தான் பயங்கரமா அந்த பெல்ட்டை வச்சு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கோடி ரோட்ஸையும் செத்ரோலின்ஸையும் போட்டு துவச்சு எடுத்தாரு. அப்பயாச்சும் விட்டுட்டு போவாங்கன்னு பார்த்தா, அப்பயும் விட்டுட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிக்காவை பிடிக்க சொல்லி கோடி ரோட்ஸோட டி-ஷர்ட்டை கிழிச்சு விட்டு அதுக்கப்புறம் ராக் அதில் போட்டு பயங்கரமாக அடிப்பார். அடித்து பயங்கரமாக அடிப்பாங்க. இதில் வந்து ரெஃப்ரிலாம் வந்து பார்ப்பாங்க. ரெஃப்ரியும் தட்டி விட்டுருவார் ராக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கி காம்பாங்க. ரோமன் ரிக்ஸ் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தூக்கி காம்பார். ராக் வந்து இடுப்பில் கட்டிட்டு வந்திருந்த நைட்மேர் பெல்ட்டை தூக்கி காம்பார். அந்த இடத்தோட அங்கே முடியுது. இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளட் லைன் ரூல்ஸ் எந்த மாதிரியான மேட்ச் நடக்க போகுது அப்படின்றது. இதுதான் ரெஸ்ல்மேனியா டே 2 நடக்க போகுது கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள நடக்க போகிற டாக் டீம் மேட்ச்லையும் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். ஆனால் பிளட் லைன் ரூல்ஸ்னு சொல்லாமல் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்க வச்சு மேட்ச் வைப்பாங்க. இந்த மேட்ச் பயங்கரமாக ஹைப் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்த கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ராவ்லே நடந்த பெஸ்ட் மூமெண்ட்டையும் உங்களோட கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.